எவ்வளோ ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு டிராகன் மந்திரங்கள் இதை வச்சு இன்னைக்கு வேணாம் என்னதான் இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நம்ம ஹோம்வொர்க் எழுதுவோம். அஸ்வின் மச்சான், பக்கத்து ஸ்கூல் பசங்க போட்டு என்ன அடிச்சிட்டானுங்கடா, உடனே வாடா. மச்சான், புதுசா ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கியிருக்கேன்டா. ராயல் என்ஃபீல்டா? டே சம்மடா. எப்படிடா உன்கிட்ட? டே சான்ஸ் இல்லடா, என்னோட ஃபேவரட் பைக்டா. அது எப்படிடா? டே என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. மச்சான், புதுசா ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கியிருக்கேன்டா. அப்படியா? அப்படி ஓரமா ஓடி போ. மாமே, ஐபோன் 6 வாங்கிட்டேன். டேய் ஐபோன் ஐபோன் ஆப்பிள் டேய் 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 பணக்காரனா நீ எப்பறா இதெல்லாம் வாங்குற? ராயல் என்ஃபீல்ட் பைக் ஐபோன் அதெல்லாம் இல்லடா. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. என்ன மெதிச்சன்னு தெரியல. சை மச்சான், ஐபோன் 16 வாங்கிட்டேன்டா. சரி என்ன பண்ணலாம்? கேட்கலையோ மச்சான், ஐபோன் 16டா. டேய் அதான் அந்த ஊரே வச்சிருக்கல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம அருண் கார்த்திக் ப்ரோ இன்னுமாடா நம்பிட்டு இருக்க அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். உடனே போய் கிளிக் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. மா கொசு பயங்கரமா கிடைக்குதுமா. எங்கம்மா அந்த கொசு பேட்டு? மா மொத்த கொசு இங்க தான் இருக்கு போல. எங்கம்மா அந்த கொசு லேம்ப்? கொசு பேட்டா கொசு லேம்பா எது பெஸ்ட்னு பாத்துருவோமா? கொசு பேட்ல கொசு அடிக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடியே சாகுதுல, அதை பார்த்து நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இந்த கொசு லேம்ப்ல டோட்டலா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இந்த லேம்பை மட்டும் போட்டா கொசு இன்செக்ட்ஸ்லாம் அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி வந்து சாகும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, கொசு பேட்ல மேனுவலா நம்ம தான் தூங்கி இருந்தா கூட ஏஞ்சி கொசு சாவடிக்கணும். அண்ட் கொசு லேம்ப்ல டோட்டலா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிருக்கணும். எந்த அளவுக்குனா ஏசி லைட் கூட எரியக்கூடாது. அண்ட் இதோட கேபிள் சின்னதா இருக்கவே இதை பிளேஸ் பண்றதும் கஷ்டமா இருந்தது. நாங்க இது ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு கொசு பேட் ஒரு நல்ல ஆப்ஷனா தெரிஞ்சுது. பட் அட் தி எண்ட் த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த ரெண்டு ப்ராடக்ட் லிங்க்கும் இங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாளைக்கு சென்னைக்கு மேட்ச் இன்னும் ஒரு டிக்கெட் போய் வைக்கவே இல்லையே ப்ரோ. சிஎஸ்கே மேட்சுக்கு டிக்கெட் இருக்கு போறீங்களா? ப்ரோ சிஎஸ்கே மேட்சுக்கு டிக்கெட் இருக்கு போறீங்களா? பாப்பா ப்ரோ, சிஎஸ்கே மேட்சுக்கு டிக்கெட் இருக்கு போறீங்களா? எவ்வளோ ப்ரோ? 1800 டிக்கெட். 4000 ரூபாய் தான் ப்ரோ. 1800 டிக்கெட் 4000 ரூபா. 4000 ரூபா குத்து போனோம். 1800 டிக்கெட் 1800 ரூபாய்க்கு தரேன். நீ எவ்வளோ குத்தாலும் வேணாம் போ. அதை பார்த்து மனசு வலி வந்து. சை. ஹலோ டேய், நம்ம தல டோனி மறுபடியும் கேப்டன் ஆகிட்டாரா? என்னடா சொல்றீங்க? ஓகே ப்ரோ டிக்கெட் இருக்கா? எவ்வளோ ப்ரோ? அந்த பஸ் 1800 ரூபா டிக்கெட் 50000 ரூபா. 1 லட்சம் ரூபா தரேன். 1 லட்சம் ப்ரோ. என் சொத்து எழுதி தரேன் ப்ரோ. சரி, நான் போய் டேங்க கழுவிட்டு வரேன். அப்பா டேங்க் கழுவ போறாரு, போன் பண்ணிட்டு இருக்க. கூட போடா. போறேன். அப்பா என்ன வெயில். என்ன பறவை பாத்துங்கற? உள்ள இறங்கு. நானா? நானா? இறங்குடா. வீரப்பா பக்கெட்லாம் மட்டும் தூக்கிட்டு வந்தீங்க, ஏதோ கழுவுறமே. என்ன இறங்க சொல்றீங்க? அப்பா எவ்வளவு அழுக்கு. அப்பா 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 அண்ணன பாத்தீங்க? அப்பா தோசை இட்லி சாம்பார். பாத்து போப்பா. அம்மா போலாமா? முதுகுலாம் வலிக்குது. போலாம்பா. டேய் நில்றா. இவரு வேலை செஞ்சிருக்காரு. இவர் சட்டெல்லாம் அழுக்கா இருக்குது, பரவாயில்ல. இவரா? நீ எதுக்கிட்ட அழுக்கா இருக்கிற? அழுத்து எடுத்து மேல ஊத்திட்டியா? புண்ணியார் தோய்ப்பா. ஹரிஷே, என்னம்மா? இந்தா
கடைக்கு போயிட்டு ஆவின் ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் 2 வாங்கிட்டு வா. ச்சே எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிக்கினே இருக்காங்க. என்ன என்னப்பா வேணும்? 2 ஆரஞ்சு கலர் பால்ண்ணே. 2 ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட்டா? எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா. 60 ரூபாவா? இந்தாங்கண்ணே. ம் வரண்ணே. 10 20 30 40 50 50 ரூபாவா? 60 ரூபா ஆச்சுன்னு சொன்னாரு, 50 ரூபா கொடுத்துருக்காரு. அண்ணே 60 ரூபா ஆச்சுன்னு சொன்னீங்க, பேலன்ஸ் 40 ரூபா தானே கொடுக்கணும், 50 ரூபா கொடுத்துருக்கீங்களே. இந்தாங்கண்ணே 10 ரூபா. ஐயோ மறந்துட்டேன்ப்பா. இந்த காலத்துல எப்படி ஒரு பையனா உன்ன மாதிரி பசங்கனாலதான்ப்பா இந்த நாட்டுல மழை பெய்யுது. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு. கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான். இந்தா மச்சான். டேய் உன் ஒரு ஆளுக்கு 2 பேக்கா? உன் பேக்லாம் கார்ல வச்சு நீ கார் பின்னாடியே ஓடி வரியா? அட்ஜஸ்ட் பண்ணி வை மச்சான். இதோ பாரு, ஆல்ரெடி இடமே இல்ல, நானே அமுக்கி வச்சிருக்கேன். போய் ஒரே பேக்ல எடுத்துருவா. டேய் ட்ரை பண்ற முடியும்டா. அப்படியா? சரி குடு. அது என்ன பண்ணு, நேரா போ, பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பஸ்ஸை புடிச்சு வா. குடு எனக்கு வேற ஐடியா இருக்கு. என்ன ஐடியாவா இருக்கும்? என்கிட்ட தான் இந்த ஸ்பேஸ் சேவர் வேக்யூம் பேக் இருக்கே. என்னடா பண்ற? ட்ரெஸ்லாம் இந்த வேக்யூம் பேக்ல போட்டு ஏர்லாம் சக் பண்ணிட்டு ஸ்பேஸை நிறைய சேவ் பண்றேன்டா. ஓ எவ்வளவு இந்த ட்ரெஸ் இப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு பாத்தியா? அவ்வளவுதான். டேய் இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. டேய் எதுக்குடா இந்த பேக்ல வைக்கிற? அதான் சின்னதாயிடுச்சுல, இந்த பேக்லயே வைடா. சரி போலாம்டா. உங்களுக்கும் இந்த ஸ்பேஸ் சேவ் பண்ற வேக்யூம் பேக் வேணும்னா இங்க டாக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. செம ஒர்த்து. பப்ளிக் ப்ராக்டிகல் எக்ஸாம் அன்னைக்கு நமக்கு தெரியாத கொஸ்டினா வந்திருக்கே. ஐயோயோ இந்த மிஸ்ஸா? ஆட்டமாடா போடுறீங்க. பிராக்டிகல் எக்ஸாம் வரப்போகுதுல, அப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன். சரி டைம் தான் வேஸ்ட், போய் குத்துருவோம். போச்சு மிஸ். டேய் என்னடா ஒன்றும் இல்லதுல? மிஸ் தெரியாது மிஸ். தெரியாதா? என்ன பண்றது? சரி உன் பக்கத்துல இருக்கான்ல சுப்பு, அவனை பார்த்து எழுதிக்க போ. எக்ஸ்டர்னல் இருக்காங்களே மிஸ். நான் பார்த்துக்கிறேன்டா, போடா. இவ்வளோ நாள் உங்களை தப்பா நினச்சிட்டேனே மிஸ். காமிடா. பசங்க பண்ண தப்பை விட லைஃப் தான் முக்கியம் மன்னிச்சுட நிறைய வாத்தியாருங்க இன்னும் இருக்காங்க. அப்படி ஒருத்தரால் தான் நானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்க அப்பால 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வந்தாரா, வெடிச்சு முடிக்கவே நைட் ஆயிடுச்சுடா. உங்க அப்பாவது 10,000 ரூபாய்க்கு, எங்க அப்பா 30,000 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டாரா. எப்படியோ 150 ஃபேன்சி நைட் வெடி 150 இருக்கும். வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள காண்டா இருந்ததுடா. டேய் நான் எங்க அப்பா வாங்கி வந்ததா சொன்னேன். எங்க அண்ணன் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி வந்தான், எங்க அம்மா ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி வந்தாங்க. வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஐயோ கொஞ்சம் கார்த்திகை தீபத்துக்கு வர எடுத்து வச்சிருக்கோம். உங்க அம்மா உங்க அண்ணன் வேற வாங்கினாங்களா? எங்க அம்மா. போதும் மூடு. ஏய் யாழினி, தீபாவளி எப்படி போச்சு? நிறைய ஸ்வீட் செஞ்சேன்டா, செம்ம டேஸ்டா இருந்தது. சரி நமக்கு மேல கதை ஊத்து பாத்தியா? டேய் அங்க பாருடா. வாடா போய் பாப்போம். டேய் அஸ்வினே என்னடா ஆச்சு? புஷ்வான வச்சேன்டா, பத்திச்சா இல்லையானே தெரியல. கிட்ட போய் எட்டி பார்த்தோம் பாரு, அப்படியே வச்சிச்சுடா. டேய் தீபாவளி வரப்போதே, பட்டாசுலாம் வாங்கிட்டியாடா? அதை ஏன்டா கேக்குற? இந்த எக்ஸாம்ல நீ எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆனினா உனக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி தரேன். ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா கூட உனக்கு 5,000 ரூபாய்க்கு தான் பட்டாசு வாங்கி தருவேன். 10,000 ரூபாய்க்கா? ஆமா, அதுக்காக நானும் ராத்திரி பகல்னு உட்காந்து படிச்சேன். ஆனா என்ன ஃபெயில் ஆயிருப்ப, நல்ல சான்ஸை விட்டியடா. அதான் இல்ல. ஃபெயில் ஆயிட்டல, உனக்கு பட்டாசு ஒரு 5,000 ரூபாய்க்கு தான். சரிம்மா, அப்போ சிவகாசியில இருக்க MM ட்ரேடர்ஸ்ல வாங்கி கொடுமா. MM ட்ரேடர்ஸா? MM ட்ரேடர்ஸா எதுக்கு? சிவகாசியில இருக்க MM ட்ரேடர்ஸ்ல 85% ஆஃபர் போயிட்டு இருக்கு. 85%? சிவகாசிக்குலாம் போய் வாங்கி தர முடியாதுடா. மா அவங்களுக்கு வெப்சைட் இருக்குமா, நீ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன்னு அவங்க கொரியர் போட்டாங்க, நம்ம போய் வாங்கிக்க வேண்டியதான். அப்படியா? அம்மா இப்பயே ஆர்டர் போடுமா, தீபாவளி வர வர பட்டாசுலாம் காலி ஆயிடுமா. சரி நான் இப்பவே ஆர்டர் பண்றேன். 10,000 ரூபாய் பட்டாசு 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், பெரிய ஆள்ரா நீ. உங்களுக்கும் இந்த பட்டாசு வேணுமா? MM ட்ரேடர்ஸோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், போய் பாருங்க. என் புருஷன் காசை சேர்த்து வைக்க மாட்டான்னு நானா காசை எடுத்து ஒழிச்சு வச்சேன். என் புள்ள படிக்காம போன் நோண்டிட்டே இருக்கான்னு போனை பிடிங்கி ஒழிச்சு வச்சேன். ஆனா
கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. அப்பதான் ஒளிச்சு வைக்க ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. ச்சே, இந்த வீட்ல ஒண்ணுமே இல்ல, பிச்சைக்கார பசங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கிறான்டி. காலைல இருந்து தேடிட்டு இருக்கிறேன், ஒரு கோல்டுமே காணோம். ஆமாம்மா, என் போனை கூட காணோம். நான் தான் வச்சிருக்கேன், கொஞ்சம் வெளில இருங்க, எடுத்து தரேன். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, நோ சான்ஸ். நீங்க வெளில நில்லுங்க. இது என்ன புக்குன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல, இது ஒரு லாக்கர். இதுக்குள்ளதான் கோல்டு போன் எல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன். செம மேட்டர்ல. உங்களுக்கும் இந்த புக் லாக்கர் வேணும்னா இங்க இருக்க டேக் ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.